கடைசி வரை நின்று களத்தில் யார் போராடுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியின் விளிம்பை எல்லையை தொட முடியும். அதனால்தான் சொன்னேன், வந்தோம் திரும்பி ஊருக்கு சென்றோம் என்பதல்ல. தெளிவு பெறுங்கள், உணர்ச்சி பெறுங்கள். டெல்லி பட்டணத்திலே வந்து உணர்த்தி இருக்கிறது தமிழ்நாடு. அங்கே மாணவர் பட்டாளம் எவ்வளவு வலிமையோடு இருக்கிறது என்பதை இன்றைக்கு இங்க இருக்கிற ஊடகங்கள் மூலமாக சென்று சேர இருக்கிறது. எனவே அது வெறும் செய்தியாக இருக்கக்கூடாது, வரலாறாக மாற வேண்டும். வரலாறாக மாற வேண்டும் என்றால் இது ஒரு தொடக்கம், அவ்வளவுதான். பல்கலைக்கழகத்தினுடைய ஆசிரியர்களோ கல்வி அமைச்சர்களோ மாநில அரசுகளோ மட்டுமல்ல, அதில் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய மாணவர்கள். இங்கே பேராசிரியராக பணியாற்றிய என் தங்கை அமர்ந்திருக்கிறார், இன்னும் பலர் இருக்கிறார்கள். PhD என்பது ஒரு பேராசிரியர் தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு அடிப்படை தகுதி. அதனால் வரை படித்த படிப்பிற்கு சம்பந்தம் இல்லாமல் ஒன்றில் அவர் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் பெற்றால் அவர் பேராசிரியராகலாம் என்கிற போது, எப்படி பள்ளியிலே 12வது வரை படித்தாலும் அதை தூக்கி எறிந்துவிட்டு நீட் என்ற தேர்விலே வெற்றி பெறுகிறவர்கள் மருத்துவர்களாக மாறுவார்களோ, அதே போல கல்லூரியிலே படிப்பது ஒன்று, பின்னர் நெட் தேர்விலே எழுதுவது ஒன்று, அவர் பேராசிரியராக மாறுவார் என்றால் இவர்களெல்லாம் மாணவர்களுக்கு என்ன சொல்லி தர முடியும் என்பதை எண்ணி பாருங்கள். ஆக இது ஒரு அரசியல் கட்சி, அதனுடைய அமைப்பு இன்னொரு அமைப்பை எதிர்த்து நடத்துகிற போராட்டம் அல்ல. நாளைக்கு மிகப்பெரிய பேராபத்தை நடத்தப் போவதை முன்னதாக உணர்ந்து எழுச்சி வைத்திருக்கிற அபாய அறிவிப்பு தோழர்களே. இந்த அபாய அறிவிப்பு என்பது டெல்லியிலே கிளம்பி இருக்கிறது. தொடரட்டும், பரவட்டும், இந்தியா முழுவதும் மாணவர்கள் எழுச்சி பெறட்டும். இதன் மூலமாக பல்கலைக்கழகத்தின் மானியக்குழு என்பது ஒன்றிய அரசின் கல்வித்துறையின் கீழ் இருக்கின்றது. அதை எதிர்த்து நாங்கள் போராடுவோம், நீங்களும் போராடுங்கள். இந்த நாட்டின் ஒற்றுமையை, ஒருமைப்பாட்டை, கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாற்றுவோம். மாணவர்களே, கடமையாற்ற கிளம்புவோம். நன்றி.